கருணையின் வேந்தே கல்வாரி நாதா பொறுமையின் சிகரமே. கருணையின் வேந்தே கல்வாரி நாதா பொறுமையின் சிகரமே. என் இயேசு ராஜா நீர் பார்ப்போற்றும் ரோஜா, இயேசு ராஜா நீர் பார்ப்போற்றும் ரோஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மையப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் அற்புதமாக இருக்கிறார். அவருடைய ஜனங்களை எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் கனம் பண்ணுகிறார், புகழ்ச்சியாக்குறார். செப்பனியாவின் புத்தகம் அவருடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆண்டவர் மற்ற ஜனங்கள் மத்தியிலே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கீர்த்தியாக புகழ்ச்சியாக மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அநேக பாடுகள் உபத்திரவங்கள் கடந்து வருவது உண்டு. ஆனால் பாடுகளை சிறையிருப்புகளை நாம் கடந்து ஜெயிக்கும் போது, விடுதலை பெறும்போது உண்மையான ஒரு கீர்த்தியை பெற்றுக்கொள்கிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சிறையிருப்பு திரும்பும் பொழுது கீர்த்தி உண்டாகும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆபிரகாம் ஆண்டுடைய நண்பர், தேவனுக்கு சிநேகிதன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய ஜனங்கள் 420 ஆண்டுகள் சிறையிருப்பிலே அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருந்தார். ஏன் ஒரு நண்பனுக்கு இவ்வளவு நீண்ட காலங்கள் தேவை என்று நாம் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலம் தேவனுடைய பிள்ளைகளை சிறையிருப்பின் மத்தியிலே நடத்துவது தேவனுடைய திட்டமாக இருக்குமானால் யாரும் அதை எதிர்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை திருப்பும்படிக்கு மோசே ஆரோன் மூலமாக ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்த போது அங்கே மகா பெரிய ஒரு விடுதலை பெற்று அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டானதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, சிறையிருப்பு திரும்ப வேண்டுமானால் பாடுகளை நாம் சகிக்க வேண்டும். 105ஆம் சங்கீதம் அதனுடைய 17 முதல் 20 வசனத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பிலே கடந்து வந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பாடுகளை பொறுமையோடு யோசிப்பு சகித்தார். சகித்த பின்புதான் ஆண்டவருடைய வாழ்க்கையை கீர்த்தியாக மாற்றினார். அநேகருடைய வாழ்க்கையில பாடுகளை சகிக்க விரும்பாததனால்தான் முடிவாக கிடைக்க வேண்டிய கீர்த்தி கிடைக்காமல் போகிறது. அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு பாடுகள் மத்தியிலே கடந்து வருகிறீர்களா? இன்றைக்கு காரணமில்லாத ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? உடைய நீதியான கிரியைகளுக்கு விரோதமான எதிர்ப்பான சக்திகளால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? நீங்கள் பொறுமையோடு சகிக்க இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள். ஏசாயாவின் புத்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக செயல்படுகிறார். ஆண்டவர் செயல்படும் போது ஒரு பெரிய விடுதலை, சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவின் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து ஆண்டவர் கூட்டுவார். ஆம், ஆண்டவர் செயல்படும் போது சிறையிருப்பு தானாக விலகும். அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு கீர்த்தியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். சிறையிருப்புகள் இருக்கும்போது அன்றைக்கு 420 ஆண்டுகள் அவருடைய பாடுகளின் மத்தியிலே, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து வந்த பாதைகள் மத்தியிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை நாம் வாசிக்கிற வேளையிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற சத்தம் கேட்கப்பட்டது. ஆம், நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். என் வீட்டிலே எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும். என் பிள்ளைகள் மத்தியிலே
என் குடும்ப பிரச்சனைகள் மத்தியிலே, என் ஆவிக்குரிய காரியங்களிலே விடுதலை வேண்டும் என்று நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அப்பொழுது சிறையிருப்பு தானாகவே விலகி போகிறது. ஆம், சிறையிருப்பு நீங்கும் போது கீர்த்தி உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலை தான் கீர்த்தியாக மாறியது. வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய பகுதிகளிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று என்று பார்க்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரம்தான் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த அனுபவங்கள், அவர் 40 நாட்கள் உபவாசத்தோடு காத்திருந்த அனுபவங்கள் எல்லாமே வருகிறது. 1 முதல் நாம் வாசிக்கிற வேளையிலே அந்த அதிகாரம் 10 முடிய அவர் காட்டு மிருகங்கள் மத்தியிலே தனித்து சாத்தானால் சோதிக்கப்பட்ட 40 நாட்களை நாம் பார்க்கிறோம். சாத்தானுடைய சோதனைகள் என்றைக்கு ஒரு விசுவாசி ஜெயிக்க ஆயத்தமாகிறோமோ அப்பொழுதுதான் கீர்த்தி உண்டாகும். இயேசு பாடுகளை 40 நாட்களும் உபவாச நாட்களிலே, சத்துருவோடு போராட வேண்டிய நாட்களிலே அவர் போராடி ஜெயித்தார். ஜெபம், உபவாசம், வேத வசனங்கள் இவைகள் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைகளையும் சாத்தானையும் ஜெயித்தார். இன்றைக்கு சாத்தானை ஜெயிக்கும்படிக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, அல்லாவிட்டால் மேற்கொள்கிறோமோ, அப்பொழுது கீர்த்திக்கான கிரியைகள், புகழ்ச்சிக்குரிய காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. வேதத்திலே வாசிக்கிறோம், சாத்தானை வசனத்தினாலும் உபவாசத்தினாலும் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஜெயித்த போது மத்தேயு 4:11 வாசிக்கிறோம், சாத்தான் அவரை விட்டு விலகி போனான். அருமையானவர்களே, வசனத்தின்படி நடக்கும்போது எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சாத்தான் விலகி போவான். சாத்தான் விலகி போன போதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தூதர்கள் வந்தார்கள். அங்கே சீசர்கள் கடந்து வந்து பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவர்கள் எல்லாரும் இணைந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நமது வாழ்க்கையில சோதனை நேரத்தில் நம்மை நேசிப்பதற்கு கூட யாரும் இல்லாமல் போகலாம். ஆனால் சோதனைகள், சாத்தான் விலகி போகிற நேரங்கள் உண்டு. அப்பொழுது கீர்த்திக்கு ஏதுவான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சோதனை நேரத்திலே இயேசு செய்த அதே மாதிரி உபவாசம், ஜெபம், வேத வசனங்கள் இவைகளை நாம் பற்றிக் கொள்வோமானால் ஆண்டவர் கீர்த்தியை உண்டாக்குவார். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே முடிவான 27ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே யோசுவாவை குறித்த ஒரு மகா பெரிய கீர்த்தி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அருமையானவர்களே, ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார். நாமோடு ஆண்டவர் இருப்பது உண்மையானால் ஆச்சரிய பிரகாரமான ஒரு கீர்த்தி உண்டாகும். ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்ததற்கு அடையாளமாக அங்கே ஆண்டவர் சொல்லி இருந்தார், மோசேயிடத்திலே, ஒரு தூதனானவர் உனக்கு முன்பாக போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படிக்கு நான் தூதனானவரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். யாத்திராகமம் 23 அதனுடைய 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசேக்கு சொன்னதை யோசுவா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம். யோசுவா அங்கே எரிகோவின் சமனான வெளியில் நின்று கொண்டிருக்கும் போது காண்கிறார், மோசேக்கு சொன்ன தூதனானவரை யோசுவா கண்டார். ஆண்டவரை காண்கிற ஒரு அனுபவம் யோசுவாவுக்கு இருந்தது. கீர்த்தி வர வேண்டுமா? மனிதனையே பார்க்கிற நாம் ஜெப வாழ்க்கையிலே ஆண்டுடைய சமூகத்தை காண்கிறவளாக நாம் மாற வேண்டும். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கீர்த்தி உண்டாக காரணமாக எரிகோ நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவன் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எரிகோவையும் இதனுடைய ராஜாவையும் இதனுடைய எல்லா இராணுவ வீரர்களையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவர் ஒன்று சொல்லுவாரானால் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தானாக நீங்கி போகும். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்கிறான், இதை சுற்றி வாருங்கள், 6 நாட்கள், 7வது நாள் 7 முறை. இன்றைக்கு ஆண்டவர் கீர்த்தி உண்டாக்க வேண்டும் என்று நாம் விரும்புவது நல்ல காரியம். ஆனால் ஆண்டவரை காண்கிற,
ஆண்டோட சத்தத்தை கேட்கிற ஆண்டோடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற அனுபவங்கள் நமக்கு இருக்குமானால் உண்மையாகவே எவ்வளவு பெரிய கீர்த்தியை உண்டாக்கும் தெரியுமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய சத்தத்தை கேட்க அநேகருடைய வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் போய்விடுகிறது. அநேகர் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருப்பது கிடையாது. உபவாசத்தோடு ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். ஆண்டுடைய அற்புத வல்லமைகள் நமது வாழ்க்கையில் செயல்பட இடம் கொடுப்போம். சிறையிருப்புகள் நீங்க நாம் இன்றைக்கு பொறுமையோடு ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு கீர்த்தியாக புகழ்ச்சியாக மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, செய்தியை கேட்டதான உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்ற வார்த்தையின்படி இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் நீங்குவதாக. இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நடக்க வேண்டிய ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். அது வியாதியாக இருந்தாலும், அது பிரச்சனையாக இருந்தாலும், அது கடன் பாரங்களாக இருந்தாலும், தேவைகளாக இருந்தாலும், தேவையான இந்த நேரத்திலே, பிரச்சனை உள்ள இந்த நேரத்திலே ஒரு கீர்த்திக்குரிய ஒரு அற்புதம் நடைபெறுவதாக உம்முடைய நாமத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீர் அப்படியே கீர்த்தியாக புகழ்ச்சியாக மாற்றும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை